கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி கர்த்தர் நமக்கு பாராட்டின தயவுக்காய் கிருபைக்காய் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை நடத்தி வந்த அவருடைய திவ்ய பாதைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கிற நாம் அவருடைய வாக்குத்தத்தத்தோடு பிரவேசிக்க தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. வாசிப்போம். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்துக்காய் நான் தேவனிடத்திலே செபித்த போது தேவன் ஒரு சத்தத்தை தொனிக்க செய்தார். அவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த மாதம் எத்தனையோ காரியங்களுக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், சிந்தித்துக் கொண்டிருக்கலாம், செயல்பட்டு கொண்டிருக்கலாம், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம். நடக்கவில்லையே என்று சொல்லி சோர்ந்து போய் ஏமாற்றத்தோடு கூட நீ காணப்படலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை உனக்கு பிரத்யட்சமாய் கடந்து வருகிறது. மகனே மகளே, நீ பயப்படாதே, அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ண வேண்டுமானால் அதற்கு முன்பாக 2 காரியத்தை சொல்லுகிறார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஹல்லேலூயா. நீயே எதையாவது சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும் என்று நினைக்காதபடி அந்த காரியத்தை கர்த்தரிடத்திலே ஒப்புவி. 2வது, அவர் மேல் திட நம்பிக்கையாயிரு. அவர் மேல் நீ திட நம்பிக்கையாய் இருக்கும் போது அவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காண்கிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, காணாதவைகளை நம்புகிறது தான் நம்பிக்கை. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், நம்முடைய காரியத்தை தேவன் மீது நாம் ஒப்புவித்திருக்கிறோம். இதைதான் சங்கீதம் 9:18 கூட தாவீது சொல்லுகிறார். எளியவன் என்றென்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் என்னை பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உன்னுடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. எல்லாம் கெட்டு போய் விட்டதே என்று சொல்லி நீ அங்கலாய்க்கலாம். ஆனால் ஒன்று இந்த காலவேளையிலே சொல்லுகிறேன், நீ தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போகாது. பால் கெட்டு போய்விடும், நாம் வாங்குற பழங்கள் கெட்டு போய்விடும், நாம் வாங்குற சாதனங்கள், நம்முடைய ஆடை ஆபரணங்கள் கூட கெட்டு போய்விடும். ஏன் அநேகருடைய வாழ்க்கை கூட கெட்டு போகிறது, அநேகருடைய சரீரம் கூட அவயங்கள் கெட்டு போகிறது, பழுதடைந்து போகிறது. கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர் என்றெல்லாம் பார்க்கிறோம். எல்லாம் பழுதடைந்து கெட்டு போனாலும் என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை. அதனால் இந்த மாதம் நீ ஆண்டவரிடத்தில் சொல்லிக்கொண்டே இரு, ஆண்டவரே என் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, என் வழியை உமக்கு ஒப்புவித்திருக்கிறேன், உன் மீது நான் நம்பிக்கையா இருக்கிறேன், சிறுமைப்பட்டிருக்கிற என்னுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை என்று சொல்லி ஒரு உதாரணத்தோடு உங்களோடு கூட இதை விளக்க விரும்புகிறேன். ரூத் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8-9 வாசிக்கும் போது இந்த இடத்துல ரூத்தை குறித்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ரூத் ஒரு மோவாபிய ஸ்திரீ. ஆனால் ஒரு குடும்பம் அந்த மோவாபுக்கு பெத்லெஹேமிலிருந்து இருந்து கடந்து போகிறார்கள். எலிமெலேக், நகோமி, மக்லோன், கிலியோன். ஏன் கடந்து போகிறார்கள்? பெத்லெஹேமிலே ஒரு நெருக்கம் உண்டாகிறது. என்ன நெருக்கம்? பெரிய ஒரு நெருக்கம் அல்ல, பஞ்சம் என்ற நெருக்கம். அந்த பஞ்சம் என்ற நெருக்கத்திலே அவர்கள் அந்த நெருக்கத்தை அதை ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவர்கள் ஊரை விட்டே கடந்து மோவாபுக்கு கடந்து போகிறார்கள். மோவாப் எல்லாருக்கும் தெரியும், சபிக்கப்பட்ட ஒரு தேசம். ஆனாலும் அந்த தேசத்திற்கு கடந்து போகிறார்கள். அந்த இடத்துல கடந்து போனது மாத்திரம் அல்ல, தன்னுடைய 2 குமாரராகிய மக்லோனுக்கும் கிலியோனுக்கும் அந்த தேசத்தில் உள்ள பெண்களையே திருமணம் செய்து கொடுக்கிறார்கள். அது சபிக்கப்பட்ட ஒரு இடம், ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரக்கூடாது என்று தடைப்பட்ட ஒரு இடம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த விக்கிரக ஆராதனை நிறைந்த ஒரு இடம், அந்நிய தேவர்களை ஆராதிக்கிற ஒரு குடும்பம். அந்த குடும்பத்திலே பெண் கொள்கிறார்கள் 2 சகோதரிகள், அவர்களும் கூட பிறந்தவர்கள், ஓர்பாள், ரூத் என்று சொல்லி. ஆனால் சம்பவிக்கிறது என்ன? முதல் நகோமியுடைய கணவன் கர்த்தர் இறந்து போய் விடுகிறார், எலிமெலேக். 2வது அவருடைய 2 குமாரர்கள் மக்லோனும்
கிலியோனும் இறந்து போகிறார்கள். 3 விதவைகள் நிற்கிறார்கள், நகோமி, ரூத், ஓர்பாள் என்று சொல்லி. அப்பொழுது நகோமிக்கு ஒரு செய்தி கடந்து வருகிறது. பெத்லஹேமிலே செழிப்பு உண்டாயிற்று, கோதுமை அறுப்பு காலம் வந்து விட்டது என்று சொல்லி. உடனே அவள் எழுந்து புறப்பட்டு தன் சொந்த தேசத்துக்கு போக அவள் பிரயாசப்படும் போது 2 மருமகளையும் கூப்பிட்டு அவள் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன என்று சொல்லி வாசிக்க கேட்போம். நியாயாதிபதி ரூத்தின் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 8, 9. நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கு எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல் கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடைய தேசத்துக்கே நாங்கள் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு கூட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படி இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளை உண்டாகுமா என்று கேட்கிறாள். என் மக்களே, திரும்பி போங்கள் என்று சொல்லுகிறாள். நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழ்க்கைக்கு வல்லவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் நீங்கள் காத்திருக்க முடியுமா? அவள் சொல்லுகிறாள், சூழ்நிலை எல்லாம் வேறு விதமா இருக்கிறது. நானும் வயது சென்றவள், ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட முடியாது. ஆனால் நீங்களும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்னிடத்தில் வந்தால் ஏதாவது உங்களுக்கு செய்ய முடியுமா என்ற சூழ்நிலையும் எனக்கு இல்லை. அப்படியே எல்லாமே வேறு விதமா இருக்கிறது. அதனால் அவள் ஒரு காரியங்களை சொல்லுகிறாள், நீ கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இவ்வளவு அழகா சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இந்த வார்த்தை 2 மருமகளும் கேட்கிறார்கள். ஓர்பாலும் கேட்கிறாள், ரூத்தும் கேட்கிறாள். ஆனால் ஓர்பாள் முத்தமிட்டு, மாமியை முத்தமிட்டு தன் சொந்த தேசத்துக்கு மோவாபுக்கு சென்று விட்டாள். ஆனால் இந்த ரூத் என்ன செய்தால் தெரியுமா? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று மாமியினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை அவள் கனம் பண்ணி அவள் செய்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? மாமியிடத்திலே சொல்லுகிறாள், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடையும் இடத்தில் நான் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். உறுதியாய் அந்த மாமியுடைய வார்த்தையை பற்றி கொண்டாள். சம்பவித்தது என்ன தெரியுமா? கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொன்ன உடனே அவள் சொன்ன பதில் இதுதான், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், உன்னுடைய வீடு என்னுடைய வீடு, உன்னுடைய தேசம் என்னுடைய தேசம், உன் தேவன் என் தேவன், மரணமே தவிர வேறு எதுவும் நம்மை பிரிக்காது என்று உறுதியாய் பற்றி கொண்டு தன் மாமியை பின்பற்றினாள். தன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தாள். கர்த்தர் மீது நம்பிக்கையோடு அவள் கடந்து வந்தாள். அவள் காரியத்தை கர்த்தர் எப்படி வாய்க்க செய்தாள்? அவள் மாமி ஊருக்கு வந்து அடுத்த நாள் மாமி சொல்லுகிறாள், கதிர் பொறுக்க நீ கடந்து போ, விதவைகளுக்கென்று ஒரு சில கதிர்களை விடுவார்கள் என்று சொல்லி. விதவைகளுக்கென்று விடுகிற இலவசமான கதிர்களை எடுக்கத்தான் அந்த ரூத் கடந்து போனாள். ஆனால் கர்த்தர் அவள் வழியை எப்படி வாய்க்க செய்தார் தெரியுமா? அவள் நம்பிக்கையை எப்படி கர்த்தர் கனமணினான் தெரியுமா? அது போவாசுடைய நிலக்களமா இருந்தது. அவள் உதிர்ந்த கதிரை பறிக்க போகும்போது எடுக்க போகும்போது போவாசுடைய கண்களிலே கர்த்தர் தயை செய்ய கிருபை பாராட்டினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அவள் சொல்லுகிறாள், அப்பொழுது அவள் தலையிலே முகங்குப்புற விழுந்து, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயை கிடைத்தது. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பும் நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னை நீ அறியாத ஜனங்களத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான ஒரு பலனை கர்த்தர் கட்டளிடுவாராக. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உன்னுடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உன்னுடைய வேலைக்காரரில் ஒருத்திக்கு சமானமாக
சமாதானமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பட்சமாய் பேசினீரே என்றான். இவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகள். ஆண்டவர் அந்த போவாசுடைய கண்களிலே ரூத்துக்கு தயை கிடைக்க செய்து கர்த்தர் சொல்லுகிறாள், நான் ஒரு வேலைக்காரியா இல்லாவிட்டாலும் என்னோடு எவ்வளவு அழகாய் ஆறுதலாய் பேசினீர்கள் என்று சொல்லி அவள் சந்தோஷத்தோடு கதிரை எடுத்துக்கொண்டு மாமி இடத்திலே போகிறாள். மாமி அவளுக்கு வழிகாட்டுகிறாள். கர்த்தர் அவள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அதே போவாசுக்கு திருமணம் ஆகும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். போவாசுக்கும் ரூத்துக்கும் திருமணம் ஆகிறது. அந்த போவாஸ் ரூத் சந்ததியிலே தான் ஈசாய் பிறந்தார். அந்த ஈசாய் வம்சத்திலே தான் அந்த ரூத் போவாசுடைய வம்சத்திலே ஓபேத் பிறந்தார். ஓபேத்துடைய வம்சத்திலே ஈசாய், ஈசாயுடைய வம்சத்திலே தாவீது, அந்த தாவீதின் வம்சத்திலே தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரட்சகர் அதே பெத்லகேமிலே அதே யூத கோத்திரத்திலே பிறக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆம், எனக்கு பிரியமானவர்களே, ரூத்துக்கு கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணினார். இன்றைக்கு உனக்கும் கர்த்தர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ரூத் செய்த 2 காரியம் என்ன? அவள் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்தாள். தேவன் மீது நம்பிக்கையாய் இருந்தாள். இன்றைக்கு சூழ்நிலையை பார்க்காதே. ரூத் கடந்து வந்த சூழ்நிலை, ரூத் கடந்து வந்த வீடு, ரூத் கடந்து வந்த இடம் சாதகமானதா? இல்லை, முற்றிலும் எதிர்பாரானதுதான். ஆனாலும் தேவன் அவள் காரியத்தை வாய்க்க பண்ணினார். இந்த காலை வழியிலே கூட இந்த பிப்ரவரி மாதம் ஆண்டவரிடத்திலே சொல்லிக்கொண்டே இருங்கள், ஏசப்பா என் காரியத்தை வாய்க்க பண்ணுவீராக, என் வழியை உமக்கு ஒப்புவிக்கிறேன், உன் மீது நம்பிக்கையாய் இருக்கிறேன். சிறுமைப்பட்டருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன், கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் செழிப்பான். கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவன் கெட்டு போவதில்லை. கர்த்தர் மீது நம்பிக்கை வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் மீது நம்பிக்கை வைக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவார். இந்த காலை வேளையிலே உன் காரியத்தை வாய்க்க பண்ணும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். சூழ்நிலையை பார்க்காதே. சூழ்நிலை எப்பொழுது நமக்கு சாதகமா இருக்காது. ஆனால் அந்த சூழ்நிலையிலே உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவி. ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் தெரியல ராஜா, ஐம் டோட்டலி பிளாங்க் லார்ட். ஆண்டவரே, என் வழியை உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், என்னுடைய காரியத்தை உம்மிடத்துல சாட்டுகிறேன் என்று எரேமியா சொன்னது போல் சொல்லி அவர் கரத்தில் அதை கொடு. அவர் மீது நம்பிக்கையாய் இருந்து பொறுமையாய் காத்திருந்து ஆண்டவர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் சொன்ன நல்ல ஒரு வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். உன் காரியத்தை வாய்க்க பண்ணுவேன் என்று சொன்னீரப்பா. எந்தெந்த காரியத்திற்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தத்தளிப்பின் பாத்திரமா இருக்கிறார்களோ, வேதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, இதுக்கு ஒரு முடிவு வராதா என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்களோ, சஞ்சலமும் தவிப்பும் எப்பொழுது ஓடிப்போம் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்களோ, ஆனால் நீங்க தீர்க்கமாய் சொல்லுகிறீங்க அப்பா, உன் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். Nothing is impossible in your sight, Lord. What is impossible in man is possible by Jesus Christ என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எந்த சூழ்நிலையில உடைய பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே, அவர்கள் தங்கள் வழியை உம்மிடத்திலே ஒப்பு கொடுத்து நம்பிக்கையோடு காத்திருக்க அவர்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ரூத்துடைய வாழ்க்கையிலே காரியத்தை வாய்க்க செய்து, இட் இஸ் an imaginary thing which has happened in her life, Lord. அவள் கொஞ்சம் கூட நினைக்கல ஆண்டவரே, அவள் மணவாளனாகிய கிறிஸ்துவை தேடி வந்தாள். ஆனால் அவளுக்கு தன் சொந்த வாழ்க்கையிலே போவாஸ் என்ற மணவாளன் கிடைப்பார் என்று சொல்லி அவள் சிந்தித்து வரவில்லை. ஆனால் நீங்க சிந்திச்சு வச்சிருந்தீங்க ஆண்டவரே, காரியத்தை வாய்க்க செய்தீர். ரூத்தை கடாட்சித்தருளின தேவன் இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே, நீங்க காரியத்தை பரலோகத்தின் தேவன் தாமே உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய கரத்தினால் அந்த காரியத்தை வாய்க்க செய்ய போவதற்காய் நாங்கள் ஆண்டவரே அப்பா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் ரத்தத்திலே கிளைம் பண்ணுகிறோம் அப்பா. தேவ கிருபை ஆளுகை செய்யட்டும். சொல்லிக்கொண்டே இருக்க கிருபை செய்யுங்க, நினைப்பூட்டுங்க. என் காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார், வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லட்டும் அப்பா. அறிக்கையிடட்டும் ஆண்டவரே. விசுவாசத்தோடு அறிக்கையிடும் போது கர்த்தர் அதை காரியங்களை கைகூடி வர செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். மரித்து உயிர்த்தெழுந்த யூத ராஜசிங்க நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று சொல்லிக் கொண்டிருங்கள். கர்த்தர் உங்கள் காரியங்களை கைகூடி வர செய்வார். ஆமென்.